பெரியார் குறித்து விமர்சித்தவர்கள் பற்றி பேசி அவர்களுக்கான அடையாளத்தை உருவாக்க விரும்பவில்லை. பெண் உரிமைக்காக போராடியவர் பெரியார் என்றும் கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா. பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி கோரி மனு. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்த நிர்வாகிகள். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம். சென்னையில் காணும் பொங்கலை மக்கள் பாதுகாப்பாக கொண்டாட 16,000 போலீசார் பாதுகாப்பு பணிக்கு தயார் நிலை. பல்வேறு ஏற்பாடுகள் குறித்து சென்னை மாநகர காவல்துறை அறிக்கை. மதுரை தூத்துக்குடி தமிழக ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கூறவில்லை. இத்திட்டத்தை ஒன்றிய அரசு உடனே நிறைவேற்றிட வேண்டும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறும் தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் புறக்கணிப்பதாக அறிவித்தது தேமுதிக. EVKS இளங்கோவன் குடும்பத்தினர் தேர்தலில் நிற்க மறுத்ததால் தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். அதிமுக போராட்டத்தில் அவமதித்ததாக குற்றச்சாட்டு. மேடையில் இருந்து குதித்து வெளியேறினார் காயத்ரி ரகுராம். கார் ரேஸில் இருந்து விலகிய அஜித் 414 ரேசிங் நிகழ்வில் மட்டும் பங்கேற்பு என அறிவிப்பு. பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்து காரணமாக திடீர் முடிவு. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க்கில் கொட்டும் உறைபனி. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது BCCI. அறுவை சிகிச்சைக்கு பின் குணமடைந்த வேகப்பந்து வீச்சாளர் ஷமி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.